Praise the Lord. Wish you a happy Holy Saturday. எல்பெத்தேல் ப்ரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59ஆம் வசனமும் 60வது வசனத்திலே யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்மையான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையில் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். தேவ ஜனமே, இதனால் என்ன நம்ம பார்க்குறோம்? அவரோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருடைய அன்பில் ஹல்லேலூயா, அவர் மரித்த பின்பும் அன்புடனே சுத்தமான மாயமற்ற வெண்மையான வஸ்திரத்தினால் சுற்றப்பட்டு மரியாதையுடனே நுழைவாசலிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருக்கு கொடுக்கப்பட்ட கல்லறையில், புதிய கல்லறையில் ஆண்டவரை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, அவர் அக்கறையோடு கூட நடத்தினாங்க. ஆனால் தேவ ஜனங்களே, அங்குள்ள ஜனங்களுக்காக ஆண்டவர் மரித்தார். ஹல்லேலூயா, அங்கே யாரும் அவருடைய டிசைபிள்ஸில் இவர் மட்டும்தான் இருந்தார். அவரோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேறு யாராவது இருந்தாங்களா? ஆம் தேவ ஜனமே, ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் கல்லறையை வைக்கப்பட்டது அது முடிவல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவான பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நம்பிக்கை மறைந்திருப்பது போல் தோன்றலாம், ஆனால் உயிர்த்தெழுதல் வருகிறது. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நடக்காதது போல தோணலாம், ஆனாலும் அமைதியாக இருங்க. 7வது நாளில் கர்த்தர் உயிர்த்தெழுது போல நம் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை உயிர்த்தெழ செய்வார். ஹல்லேலூயா, காணக்கூடாத நேரங்களில் கர்த்தர் செயல்படுவார். நம்ப முடியாத நேரங்களில் கர்த்தர் விசுவாசத்தோடு நமக்கு நம்பிக்கையை தருவார். தேவஜனமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனங்களை என்ன நமக்கு நினைவூட்டுகிறது? ஹீ இஸ் வெரி சைலண்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் நாம் விசுவாசத்துடனே காத்திருக்கும் பொழுது, நமக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஹோப்புடனே, ஆண்டவரை நம்பிக்கையுடனே நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, காட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் இன் தி வெயிட்டிங் பீரியட். ஹல்லேலூயா. தேவஜனமே, அவர் அமைதியாக இருக்கிறான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, அவர் அமைதிக்கு ஹல்லேலூயா, அவர் அமைதிக்கும் பின்பும் கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தரப்போகிறார். லவ் அண்ட் ஆனர் ஃபார் ஜீசஸ். ஹல்லேலூயா. த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் பிளான் இஸ் நிறைவேற்றி கொண்டிருக்குது. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவனே, அப்பா, இந்த ஆண்டவரே அமைதியான நேரங்களில் அப்பா, இந்த வெயிட்டிங் டைமில் அப்பா, எங்களை ஆண்டவரே உம்முள்ள ஆண்டவரே விசுவாசத்துடனே உம்முடைய பிளானில் நாங்கள் ஆண்டவரை காத்திருக்க அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்கப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்க எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மிரக்கல் ஒர்க்கிங் காட் என்பதை உணர்த்துங்க சுவாமி. நீர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதை யாவருக்கும் காண்பீங்க அப்பா. வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் உயர்த்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு வருகிறார். அல்லேலூயா.